கொடைக்கானல் அருகே 5 பேர் ஆற்றில் சிக்கியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆற்றில் சிக்கிய 5 பேரை மீட்க பெரியகுளத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் தற்போது விரைந்திருக்கிறார்கள். சின்னூர், பெரியூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல கல்லாறு ஆற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஆற்றை கடந்து செல்ல முயன்ற 5 பேர் தற்பொழுது ஆற்றில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட் ஆனது விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடப்பட்டது. இதனால் கொடைக்கானலில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழையானது கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த தற்போது இந்த இடமானது, இந்த சின்னூர், பெரியூர் உள்ளிட்ட இடமானது தேனியை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் வரும். தற்போது தேனி மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக அந்த பகுதியில், அதாவது இந்த சின்னூர், பெரியூர் மற்றும் சின்னூர் காலனி ஆகிய 3 கிராமங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே பெரியகுளத்திலிருந்து நடைபாதை வழியாகவோ அல்லது குதிரை வழியாகவோ தான் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது கல்லாறு என்ற ஒரு ஆற்றை கடந்துதான் இந்த கிராமங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தற்போது வரை கொண்டு செல்லக்கூடிய நிலையானது தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழையானது தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து மழையானது பெய்து வருவதன் காரணமாக இந்த சின்னூர், பெரியூர் மற்றும் இந்த சின்னூர் காலனிக்கு செல்லக்கூடிய இந்த கல்லாற்றில் கடுமையான காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் இன்று காலையில் சின்னூர் காலனியிலிருந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் பெரியகுளத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சென்று திரும்ப மீண்டும் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் சென்றிருக்கக்கூடிய நிலையில் 5 பேர் கடந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய பிச்சை, நாகராஜ், சுரேஷ், கணேசன் உள்ளிட்ட 5 பேர் இந்த ஆற்றின் நடுவே தற்போது சிக்கி இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த ஆற்றில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக பெரியகுளத்திலிருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து உள்ளதாகவும் ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து இது போன்ற ஒரு கடைக்கோடி கிராமங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் தொடர்ந்து இந்த இது போன்ற ஆற்றில் சிக்குவது ஒரு வாடிக்கையாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது சிக்கி இருக்கக்கூடிய இந்த 5 மிக விரைவில் மீட்கப்படும் எனவும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. கவலைப்படாதே, கொஞ்ச நேரம் பாருங்க, தகவல் சொல்லிருக்கிறோம். அழகாதே வந்துருவாங்க, ஆள் வருது, கவலைப்படாத. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.